நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொன்ன வண்ணமாய் கடந்த 11 ஆண்டுகள் கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு நல்லவராகவே இருந்தார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் அதிகமாய் ஆண்டவருக்கு இந்த நாட்களிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை போராட்டங்கள், சத்ருவினுடைய எத்தனை சூழ்ச்சிகள், எல்லாவற்றிலையும் தாண்டி தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த அவருடைய சபைக்காக, அவருடைய ஜனத்திற்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக இந்த பட்டணத்திலே வைராக்கியம் பாராட்டின ஆண்டவருக்கு 2 கைகளையும் தட்டி நாம் எல்லாரும் ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், நல்லவர், நல்லவர். எஸ் லார்ட், நீ so good Lord. ஆமென். நீ ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்பா. இருதயம் முழுசும் நன்றியால் இருக்கட்டும். ஆமென். இந்த ஆண்டுல கர்த்தர் இந்த சபைக்கு செய்ய போகிற நன்மைகளை நினைத்தும் கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். நம் மத்தியிலே ஆறுதல் ஏஜி சபையினுடைய தலைமை போதகராய் இருக்கிற ரெவரண்ட் அந்துவான் ராயர் அவர்கள் நம்மை பாடல் ஆராதனைக்குள் வழி நடத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கின்ற தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியர்கள் யாவருக்காகவும் கர்த்தரை துதிக்கின்றேன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. நம்ம ஏன் பாடுகின்றோம்? கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். யாக்கோபு ஒரு நாள் தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து எங்க போகிறேன் என்று தெரியாமல் அவன் தன் தாய் மாமன் வீடு லாபான் வீட்டை நோக்கி அவன் புறப்பட்டு போகிறான். பொழுது போனது, இருள் அவனை சூழ்ந்தது, காட்டு பாதை, துஷ்ட மிருகங்கள் வரக்கூடிய நேரம். அவன் கலங்கி, அவன் கலக்கத்தோடும் பயத்தோடும் அன்று இரவு அவன் தூங்கி இருக்கக்கூடும். ஆனால் சொப்பனத்திலே தேவ தரிசனத்தை அவன் காண்கின்றான். அந்த பலத்தோடு அவன் புறப்பட்டு போகின்றான். நாட்கள் கடந்து போனது. அவன் திரும்பி வரும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே வந்தான். கர்த்தரை அவன் தொழுது கொண்டான். சேம் அதே ஒரு அனுபவம் தான். கடந்த நாட்களை திரும்பி பார்க்கும் பொழுது அருமையான ஊழியர் குடும்பம் கடந்து வந்த பாதைகள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் எனக்கு தெரியும். நான் ஆரம்ப ஊழியத்தில் செந்தாரப்பட்டி தம்மம்பட்டிக்கு வந்த பொழுது அருமையான பாஸ்டர் ஸ்டாலின் குமார் அவர்கள் எனக்கு அநேக உதவிகள் செய்திருக்கிறார்கள். வீடு பார்த்து கொடுப்பது முதற்கொண்டு, ஒரு கூட்டங்களை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பது முதற்கொண்டு என்னுடைய ஊழியத்தில் இந்த குடும்பம் மிகவும் பயனுள்ளதாய், பிரயோஜனம் உள்ளதாய் இருந்தது. இவர்கள் கடந்து வந்த பாதைகள், நெருக்கங்கள், எதிர்ப்புகள், அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நாம் கூடி வந்திருப்பதன் நோக்கம், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் இவர்களை வெட்கப்படுத்தாதபடி இவர்கள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்து தேவ நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை ஒருமித்து நாம் உயர்த்தும் பொழுது மெய்யாகவே இந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. தினமும் துதிக்கின்றே. கரங்களை தட்டி ஆனந்த போற்றி புகழ்கின்றே. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது
துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாம் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த துதிப்புள்ள புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாங்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாங்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். சேர்ந்து பாடுவோம். ஆனந்த களி நல்ல ஆவில நிரம்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமே ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். நீர்தானே நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவே. நீர்தானே ஆமென் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக்கொண்டு உம் வலக்கரம் தாங்குதையா, உறுதியாய் பற்றிக்கொண்டு உம் வலக்கரம் தாங்குதையா, உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த ஓ ஆமே புகழ்கின்றேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன். மகிமை வாங்கிக்கிறேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாங்கிக்கிறேன், உம் வல்லமை காண்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். ஆனந்த துதி போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கின்றேன். நீர்தானே என் துணையானீர், களி கூறுவே. நீர்தானே என் துணையானி, உன் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக்கொண்டு உன் வலக்கரம் தாங்குதையா, உறுதியாய் பற்றிக்கொண்டு உன் வலக்கரம் தாங்குதையா, உன் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களி போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த போற்றி
உண்பது போ திருப்தி அடைகின்றே. அறுசுவை உணவு உண்பது போ அடைகிறே. தினமும் துதிக்கின்றே, தினமும் துதிக்கின்றே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு தன்னுடைய தாய்மாமன் வீட்டிலிருந்து திரும்பி வருகின்றான். வரும் பொழுது நிறைய ஆசீர்வாதங்கள், ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், கழுதைகள், காளைகள், ஆட்டுக்கடாக்கள் இவைகளோடு கூட திரும்பி வருகின்றான். வரும் பொழுது தன்னுடைய அண்ணனுக்கு அவன் ஒரு பகுதியை பிரித்து கொடுக்கின்றான். அண்ணனுக்கு கொண்டு போய் கொடுங்க. ஏன் தெரியுமா? என் அண்ணன் என்னை கொன்றக்கூடாது. முன்னாடி ஒரு நாள் ஏமாத்திட்டு போனான், அதை ஈடு செய்யறதுக்கு முயற்சி செய்கிறான். அண்ணன் என்னை விட்டுட்டா போதும். அப்படி ஆயிரக்கணக்கான மிருக ஜீவன்களை கொடுத்து அனுப்புகிறான். யாக்கோபுட்ட இருந்த அன்னைக்கு இருந்த ஒட்டகங்களும் காளைகளும் கழுதைகளும் காளைகளும் ஆடுகளும் வெள்ளாட்டு கடாக்களும் இன்னைக்கு அதில் 10ல் 1 பங்கு நம்மக்கிட்ட இருந்தால் நாம தான் கோடீஸ்வரன். அவ்வளவு ஆசீர்வாதங்கள் யாக்கோபு கொண்டு வர. ஏதாவது பஞ்சம் இருந்துச்சு அவனுக்கு, திரளான வேலைக்காரர்கள் இருந்தாங்க, ஆடு மாடுகள் இருந்துச்சு. அதுல ஒரு பகுதி அண்ணனுக்கு கொடுத்துறான். அது போக நிறைய மிருக ஜீவன்கள் அவனுக்கு இருக்கு, அசைக்கவே முடியாது. அவ்வளவு ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி அவன் தனித்து போய் நின்று கர்த்தருடைய சமூகத்தில் அவன் போராடி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிட என்று சொல்லி அவன் போராடினான். அப்போ இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா? இத்தனை ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள் இருந்தது, இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா? அது அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். அப்போ நாம் ஒரு விஷயத்தை புரிந்துக்கிறோம். என்னன்னா, நமக்கு எவ்வளவு ஆஸ்திகள் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், படிப்புக்கு இருக்கலாம், அழகு இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னார். அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபோடு கூட இருப்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணினார். யாக்கோபோடு கூட இருந்த தேவன் இந்த ஊழியத்தோடும் கர்த்தர் இருந்து வழிநடத்துவார், தொடர்ந்து வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவனே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே, நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டே உம் வல்லக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே உம் வல்லக்கரம் தாங்குதையா. உம் வல்லக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாத ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மால் ஆகும்.
உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாம் உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீ. ஓ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. சேர்ந்து பாடுவோம். அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. இறை மகன் இயேசு அதிசயமானவர், வல்லமை உள்ளவர், மரித்துயிர்த்தெழுந்தாரே. சேர்ந்து பாடுவோம். இறை மகன் இயேசு வாழ்க, வல்லமை உள்ளவர் வாழ்க, வாழ்க, வாழ்க. மரித்துயிர்த்தெழுந்தாரே ஐயா, வாழ்க. ஆவே நாமம் வாழ்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும். நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே ஐயா, வாழ்க. ஆவியானவரே, அல்லேலூயா, வாழ்க, வாழ்க,
மகிமைப்படுத்துவோம். தகப்பனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தேவன் நடத்தி வந்த பாதைகளை எண்ணி உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஊழியர்களாய், தேவ பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து கானானுக்கு வழி நடத்தி வரும் பொழுது அவர்களுக்கு யுத்தங்களை சந்திக்க வேண்டி வந்தது. காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு புறப்பட்டு வரும் பொழுது கொஞ்ச நபர்கள் கிடையாது, 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு ஊரை கடந்து போகும் பொழுது, ஒரு ஊர் குறுக்கிடும் பொழுது அந்த ஊர்ல நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஜனங்க குறுக்கு வழியில போகும் பொழுது வயக்காடு நாசமாகும், கிணத்து தண்ணீரை குடிப்பாங்க. 20 லட்சம் பேர் ஒரு ஊரை கிராஸ் பண்ணி போகணும்னு சொன்னா சாதாரண விஷயம் அல்ல. அதனால இடையில இருக்க நாடுகள் வழிவிடவில்லை. என் நாட்டு வழியா போகக்கூடாது, என் ஊர் வழியா போகக்கூடாது அப்படி சொல்லி எதிர்ப்புகள் கிளம்பியது. அப்ப யுத்தங்களை சந்திக்க வேண்டி வந்தது. யுத்தங்களை செய்யும் பொழுது ஆண்டவருடைய அனுமதி பெற்று யுத்தங்களை செய்வார்கள். அந்த யுத்தங்களிலே ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிட்டார். ஜெயம் கொடுத்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள், பலி செலுத்துவார்கள், ஆண்டவரை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்ச நேரம் தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து நம்ம எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவர் தம்முடைய மகிமையினால நம்மை நிரப்ப அவர் வல்லமை இல்லாத. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி நம்மை நடத்தி வந்தார், ஆண்டவர் நம்மை ரட்சித்த விதத்தை உணர்ந்து, ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை உணர்ந்து, கடந்த 8 மாதங்கள் கிருபையாய் கர்த்தர் நம்மை காத்து வந்தார். ஆண்டவர் நம்மை ரட்சியாது இருந்திருந்தால் நாம் இல்லாமல் போயிருப்போம். இரவும் பகலும் கர்த்தர் நம்மை ஒரு தகப்பன் சுமப்பது போல ஆண்டவர் நம்மை சுமந்து வந்தார். ஆபத்துகள் வந்தது, கண்ணீர் வந்தது, போராட்டங்கள் வந்தது, சத்ரு நம்மை மேற்கொள்ள வந்தது. அவைகள் எல்லாவற்றையும் மேகம் கலைந்து போக பண்ணுகிறது போல கர்த்தர் கலைந்து போக பண்ணினார். ஒரே ஒரு காரியம், நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, என் ஜீவனை அழிவில் இன்று சேர்ந்து சொல்லுவோம், என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் இயேசையா, மீட்டவரே. கடந்த நாட்களில் என் இயேசையா, இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, இயேசையா உம்மை தானே என் முன்னே நீருள்ளே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே,
தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய தாருமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆஹா கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தான். நீங்க எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்போம். இன்னும் தேவை கிருபை தான். அப்படியே ஆண்டவரை கொஞ்ச நேரம் பிரைஸ் பண்ணுவோமா, துதிப்போமா, துதிப்போமா, கண்களை மூடி துதிப்போமா. ஆண்டவரோடு கூட ஒரு